நாங்க படத்துக்கு வரல, கோயிலுக்கு வந்துக்கிறோம். எங்க தலையை பாத்துட்டு பட்டியா பாத்தீங்களா? தலை படம் வேற தலை படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. அமைதியா சொல்லுவாரு படம் மொக்க தான். நான் வீட்டுல உட்காந்து நல்லா தூங்கி எழுதிட்டே வந்திருப்பேன். இதுக்கு மொக்க படம் ப்ரோ. எதுக்காகவே தெரியல. லூசு பைய ப்ரோ. தலை ஃபேன் தான் ப்ரோ தெரியும் எப்பவுமே. சூப்பரான படம் ப்ரோ. என்ன மாதிரி படம் ப்ரோ. இதுக்கு மேல ஒவ்வொரு படமும் ஆதிக்கோட மட்டும் தான் ப்ரோ பண்ணும். அவரு குடுக்க தகட்டுது ப்ரோ. அந்த அளவுக்கு கொடுக்குறாரு ப்ரோ. சூப்பரா ப்ரோ. சீரியஸா இது ஒரு பிக்கஸ்ட் கம்பேக் ப்ரோ. ஒரு 2 இயர்ஸ்ல எப்படி சொல்ல, இது ஒரு 2 இயர்ஸ்ல எந்த ஒரு படமே கிடைக்கவே இல்லை. ஆனா இந்த தடவை தான் ஒரு ஃபேன்ஸுக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான குக்கு. படம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆதிக்கு சதிக்கிட்டாப்புல சொன்ன மாதிரி அந்த மாதிரி தான் படம். படத்தை பார்க்கும் போது அப்படியே புள்ள இருக்குது. அந்த மாதிரி தான் நடிச்சிருக்காப்புல தலை. சொல்ல முடியாது. பாருங்க நீங்க. எங்களை டான்ஸ் ஆட விடல. போலீஸ் வச்சு தடுத்துட்டாங்க. டான்ஸ் ஆடுறது ஸ்கிரீன்ல அந்த அளவு வைப்பட்ட சட்ட மாதிரி படத்தை சத்தியமா சான்ஸ் இல்ல. ஆதிக்கு ரசிச்சு இருக்காரு. ஆதிக்கு எடுத்துக்கிறாரு பாருங்க. படம் வேற லெவல்ல சூப்பரா செம்மையா இருந்தது. எல்லாமே எதிர்பார்த்திரலாம். செம்மையா இருக்காரு. அப்படியே புள்ள அரிக்குது. ஒரு இதுவுமே செம்மையா இருந்துச்சு. எல்லாமே வேற லெவல்ல. குறையே சொல்ல முடியாது. செம்மையா இருந்தது. செம்மையா பண்ணிருக்காரு. செம்மையா இருந்தது. தலை ஃபேன்ஸ்க்குலாம் ஒரு சூப்பரான ஒரு ட்ரீட்டா இருக்கும். செம்மையா இருந்துச்சு. படம் வேற லெவல்ல நடிச்சிருக்கா போல தலை. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி தலையை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்ன எதிர்பார்த்து வரலாம்? எல்லாமே இருக்கு படத்துல. எதுவுமே எதிர்பார்க்க எல்லாமே இருக்கு. ஒரு மாஸ் படம் தலை பண்ணிருக்காரு. ஆமா, பயங்கரமா பண்ணிருக்கா போல. ஆதிக்கு எப்படி பண்ணிருக்காரு? பயங்கரமா. ஆஜித்துக்கு ஒரு மிக சிறப்பு வாய்ப்பு இந்த படம். ஒரு படம் பண்ணலாமா? தைரியமா பண்ணலாம் தலையை வச்சு அசால்ட்டா. படம் எப்படி இருக்கு? ஜிவி பயங்கரமா கலக்கிருக்கா போல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு தலை ஃபேன்ஸ் ஒரு செலிப்ரேஷன் படம் கொடுத்திருக்காரு. 100% இல்ல வந்து கண்டென்ட் ஓரியன்டட் இந்த மாதிரி பண்ணாலே எங்களுக்கு போதும். அஜித் விடாமுயற்சி பண்ணாப்ல. அதுக்கேற்ற கான்செப்ட் தானே. அது அமைதியான கேரக்டர். குட் பேட் அக்லி மாதிரி ஒரு படம் பண்ணணும். ஆனா படம் அடுத்த படம் கமிட் பண்ணாம இருக்காரு. இதுவரையுமே பண்ணிடுவா போல ரசிகர் ரோஷன். கண்டிப்பா பண்ணுவா. படம் நல்ல வைப்பா இருக்குது. படம் மங்காத்தா பில்லா அதை விட 100 மடங்கு பயங்கரமா இது படம் பார்க்கறது ஹாலிவுட்டே தாண்டி போயிடுச்சு. நிறைய புது ஹீரோக்களை கொண்டு வந்து ஃபைட்லாம் ஒரு டிஃப்ரெண்டா பண்ணி பயங்கரமா இருக்கு படம். ரீமேக் பாட்டுலாம் பயங்கரமா இருக்குது. சூப்பரா இருக்குது. சான்ஸ் இல்லை. செம்மையா இருக்கு ப்ரோ. எதிர்பார்க்காமையும் வரலாம், எதிர்பார்த்தும் வரலாம். எப்படி வந்தாலும் பிளாஸ்ட் தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு செலிப்ரேஷன் படம் தலை பண்ணிருக்காரு. உண்மைதான். செலிப்ரேஷன் மட்டும்தான் இருக்குது படத்துல. ஆதிக்கு எப்படி பண்ணிருக்காரு? ஒரு அஜித் ஃபேனா என்னென்ன பண்ண முடியும், ஒரு ஹீரோவை நம்ம மைண்ட்ல இருந்து வச்சிருப்போம். அந்த ஹீரோக்கு என்னென்னலாம் நம்ம பண்ண நம்ம யோசிச்சிருப்போம். நம்ம படம் பார்க்க போகும்போது இப்படி பண்ணிக்கலாமா அப்படி பண்ணிக்கலாமே, அவர் எல்லாத்தையும் வச்சு சேர்த்து பண்ணியிருக்காரு ஒரே படத்துல. அந்த பிளாஸ்ட் இந்த படத்துல எல்லாருக்குமே தெரியும். அஜித் ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, வெளில இருந்து பார்க்குறவங்களுக்கும் ஒரு சீன் நம்ம பார்ப்போம். இந்த சீன் பார்ப்போமே, நம்ம போட்டு பார்ப்போம். இப்போ ஆரம்பம்னா தீனாவா கட்டிருக்கிற சீன் பார்ப்போம், வெயிட்டிங் பார்ப்போம், கை வைக்கிற சீன் பார்ப்போம். எல்லாமே எங்கே லிங்க் பண்ணணுமோ இந்த படத்துல எல்லாமே இருக்கு. ஒரே படத்துல மொத்தத்தையும் பார்த்த மாதிரி இருக்கு. இருக்கு இன்டர்வல் சீன் அதுக்குன்னு பிளாஸ்ட் இருக்கு. கன்ஃபார்ம் இருக்கு. தளபதி ஃபேன்ஸ் செலக்ட் பண்ண மாட்டேன். இன்டர்வல் சீனே இருக்கு. நண்பா ஐ எம் வெயிட்டிங் என்ற சீன் எல்லாரையும் தூள் கலப்போம். உள்ள போனீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் சவுண்டு மட்டும் தான் கேட்கும். போறவங்க ஃபேன்ஸ் என்ஜாய் பண்றவங்க ஃபேமிலிஸ்க்கு வந்து தள்ளி நின்றே பார்க்கலாம். அப்புறமா பொறுமையா காதுல டைலாக் விழுவாது. அந்த அளவுக்கு டைலாக்ஸ் எல்லாமே இருக்கு. இங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. பிளாஸ்ட் ஏகே தான் தலை. படம் வேற லெவலில் இருந்துச்சு ப்ரோ. தலையெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி ஆக்டிங்கும் சரி, ஃபைட் சீன்ஸ், மாஸ் சீன்ஸ்லாம் குறையவே இல்லை. சீன் பை சீன், அதுவும் செகண்ட் ஹாஃப்லாம் பிச்சு உதவிட்டாங்க ப்ரோ. எதிர்பார்க்கவே இல்லை இப்படிலாம் சீன்ஸ் இருக்கும்லாம். ரெஃபரன்ஸும் சரி, படம் சூப்பர். தலையெல்லாம் விண்டேஜ் தலையை பார்த்த மாதிரி இருந்துச்சு. விண்டேஜ் அமர்கான ஆக்டர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்களா? அந்த தலை அப்படியே கண்ணுக்கு முன்னாடி. அந்த படத்தில் ஏன்டா பார்க்க முட்டங்கிற மாதிரி இந்த படத்தில் அப்படி பார்க்கலாம். என்ஜாய்மெண்ட் ஃபேன்ஸுக்கெல்லாம் தரமான படம். ஆதிக்கு செதுக்கியிருக்கான் ப்ரோ. எல்லாருமே ஃபேன் பாய் சம்பவம்னு சொல்றாங்க. ஒரிஜினலா இதுதான் ஃபேன் பாய் சம்பவம். எல்லாரும் வந்து படத்தை பாருங்க. ஃபேன் பாய் சம்பவம் என்னன்னு எல்லாமே பார்த்து கற்றுப்பாங்க.
கண்டிப்பா ப்ரோ தரமா பண்ணலாம். தலைவர்லாம் அடுத்த டைம் ஒத்துட்டாருன்னா எனக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 10 படம் பண்ணலாம் ஒத்துப்போம். ஏன்னா அவ்வளோ ஒர்த்தா இருக்கு படம். எதிர்பார்த்ததை விட டபுள் மடங்கு மேல இருக்கு படம். அன்எக்ஸ்பெக்டட் ப்ரோ. நல்லா வேற லெவல் அடிச்சிருக்காரு. பண்ணுவார் ப்ரோ. ஏன்னா இப்போ எங்க ஆள் இதுல இன்ட்ரெஸ்டா ரேசிங்ல போயிட்டாருல ப்ரோ. ப்ரொஃபஷனல் வேற பேஷன்ல கொஞ்சம் இருக்கு ப்ரோ. பேஷன்ல கொஞ்சம் இருந்தாலும் ப்ரொஃபஷனல் அவர் தானே. ஸோ அதனால அதை கொஞ்சம் போயிட்டு இருக்காரு. கண்டிப்பா வருவார். படம் பண்ணாமலாம் இருக்க மாட்டாரு. பட் என்ன ஆல்ரெடி 1 வருஷம் 2 வருஷம் வெயிட் பண்றோம். இது எங்களுக்கு புதுசு இல்லை கிடையாது. ஆல்ரெடி பழசு தானே, பழகி போச்சு. நாங்கள் இருந்துட்டு போறோம். என்னைக்கா இருந்தாலும் தலையை பார்க்கறானுக்கு அது தலை தீபாவளி. அதனால எப்போ பார்த்தாலும் சரி தலை என்ஜாய்மெண்ட் எங்களுக்கு எப்பயுமே இருந்துட்டே இருக்கும் ப்ரோ. கண்டிப்பா ஸ்க்ரீன்ல பார்த்தாலும் சரி டிவியில போட்டாலும் சரி தலையை நாங்கள் என்ஜாய் பண்ணி தான் ப்ரோ இருப்போம்.